மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வீடியோக்குள்ளே போகலாமா? நைட்டு டிஃபன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி எப்பயுமே இட்லி மாவு தோசை இந்த மாதிரி தான் ஊற்றிக்கிடுவோம். தோசை ஊற்றுவேன், அப்படி இல்லைன்னா இட்லி ஊற்றுவேன். மேக்ஸிமம் இட்லி தான் ஊற்றிக்கிடுவேன், தோசை கூட ஊற்ற மாட்டேன். இன்றைக்கி மாவு எல்லாமே தீர்ந்துருச்சு, அதனால இன்றைக்கி மாவு இல்லை. வந்தோடனே இட்லி தோசை இல்லைங்கமே எனக்கு புரோட்டா வேணும்னு கேட்டார். சரி போய் புரோட்டா வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு கடைக்கு போனால் கடையை அடைச்சிட்டு போயிட்டாங்க. மணி 10 ஆச்சு இல்லையா, அதனால் எந்த கடையிலையும் எதுவுமே இல்லை. அதனால் இங்கே பாருங்கள் கேப்பை, கம்பு, கோதுமை இந்த 3 மாவையும் கறந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை கரைச்சி இன்றைக்கி அந்த தோசை தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு 2 தோசை, அந்த தோசை தான் சாப்பிட போகிறோம். பாருங்க, அவருக்கு அந்த தோசையை கொடுத்தோடனே இந்த தோசை தான் எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். டெய்லி இட்லி மாவு சாப்பிட்டா அப்படி சாப்பிடக்கூடாது, இனிமேல் இப்படி தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த தோசையை கொண்டு வந்து போட்டேன். அவர் என்னடானா எனக்கு அந்த தோசை வேணால் புரோட்டா வேணும்னு கேட்டார். இன்றைக்கி இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வறுப்பறுத்தி இன்றைக்கி இந்த மாவில் தான் தோசை ஊற்றுவேன்னு சொல்லி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா அதுவே நடந்துருச்சு. கடைக்கு கூட்டிகிட்டு போனார். கடைக்கு போனால் கடையை அடைச்சிட்டாங்க. அதனால் வந்தோடனே 8 மணிக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துருப்பேன். அவர் என்ன பண்ணார், நான் புரோட்டா வாங்கி தரேன்னு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, கடையை அடைச்சிட்டாங்க. சரி வான்னு சொல்லி மறுபடியும் இன்றைக்கி வீட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பாருங்கள், முதவே சரின்னு சொல்லியிருந்தா நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ என்னடானா இப்போ தான் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், விவசாயம்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றோம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் எந்த ஒரு விதமாக இருந்தாலும் சாப்பாடு நம்ம நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சாப்பாட்டு முறைகளை மாற்றிக்கிறணும். எப்பயுமே எல்லா நேரமும் எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்கிறக்கூடாது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஃபேக்ட் தங்காது. ஃபேக்ட்டு நம்மளுக்கு இல்லைனாலே நம்ம உடம்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஃபுட்டை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு உடம்புல எந்த ஒரு நோயுமே இருக்காது. அதனால் மக்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டை மாற்றிக்கிறது நல்லது. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விவசாயிக்கு ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த சம்சாரிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி, வணக்கம்.